இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ தெரியலை, அப்படி இல்லைனா இவன் என்ன தான் சொல்ல போகிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருப்பீங்க, இல்லைனா தெரிஞ்சும் இத்தனை வருஷமாக தெரியாமல் இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி சில விஷயம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அப்போ ஓகே, லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கிராமத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, என்ன கிராமம், யார் இருக்கா, என்ன பண்ணா, எவனோ இந்த கிராமத்துலேயே இருந்துட்டு போனால் நமக்கு என்ன, நம்ம ஏன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? எஸ், யாரோ ஏதோ கிராமத்தில் இருக்காங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட சொல்ல, நீங்கள் இருக்க கிராமத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் அந்த கிராமத்தில் இல்லை, பட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது அந்த கிராமத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 மில்லியன் + டவுன்லோட்ஸ் இருக்குது, விச் இஸ் இன்ஸ்டாகிராம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன், எதுக்கு அதை பற்றி நம்ம பார்க்கணும்? அதனால் என்ன, நமக்கு ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கோம். அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தே ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே வரலாம். 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வை இன்ஸ்டாகிராம். ஏன் இன்ஸ்டாகிராம், எதுக்கு இன்ஸ்டாகிராம்? ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா வை இன்ஸ்டாகிராம் இஸ் இம்பார்ட்டண்ட். இன்ஸ்டாகிராம் எதுக்கு இம்பார்ட்டண்ட், எதுக்காக வச்சுருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோனில் எதுக்காக அதை டவுன்லோட் பண்ணியிருக்கோம்? இட்ஸ் பேசிக்கலி ஜாலிக்காக. கரெக்டாக, ஜாலியாக இருக்கணும். அப்படியே நமக்கு தள்ள அது முடியவே முடியாது, வந்துக்கிட்டே இருக்கும். ஜாலியாக இருப்போம் இல்லை, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃபைன், வேறு என்ன இருக்குது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது பார்த்தாதுன்னு இன்ஸ்டாகிராமில் அவங்க என்ன போடுறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. ஓகே ஃபைன், அவங்க லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் பண்ண முடியும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி இன்ஸ்டாகிராம் எதுக்கு இம்பார்ட்டண்ட்? ஜாலிக்கு. ஓகே, ஜாலியாக இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஜாலிக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், லெட்ஸ் பி ஜாலியாக இருக்கலாம். செகண்ட்லி, அது அந்த ஜாலியிலே சேரப்பட்ட ஒரு வார்த்தை தான். இஸ் இன்ஸ்டாகிராம் அ டோபமைன் டு டெஸ்ட்ராய் அவர் ட்ரீம்ஸ்? டோபமைன் என்னன்னு தெரியும்ல? எஸ், டோபமைன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ப்ளஷர் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, லைக் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போது ஒரு ஸ்மோக் பண்ணுறவனை எடுத்துக்கோங்களேன். அவங்கள நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? கர்மம், ஸ்மோக் பண்ணுறான், அவன் கெட்ட பையன். கர்மம், ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், அவன் ரொம்ப கெட்டவன், பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி டொபாக்கோ அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அவங்க ரொம்ப அது லூசுக்கு சொல்கிறோமா? சரி, ஓகே, அதுலேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது? இட்ஸ் பேசிக்கலி த ப்ளஷர். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கான ஒரு சந்தோஷத்துக்காக அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே சரி, ஓகே, அப்படியே இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம்? அவனாவது ஒரு பர்டிகுலர் டைமில் தான் பண்ணுறான். ஸ்மோக் பண்ணுறான் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ், ட்ரிங்க் பண்ணுறான் அப்படின்னா குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 to 6 ஹவர்ஸ், இல்லைனா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அது போயிடும். இது கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களுக்கு இருக்கும், தூங்கி எழுந்திரிச்சுப்பாங்க, அதுவும் போயிடும். ஓகே ஃபைன். பட் நம்ம எடுத்துக்கிற ஒரு டோபமைன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எல்லாரும் முன்னாடியுமே எடுத்துக்கலாம், யாருக்குமே தெரியாது அது ஒரு கெட்ட விஷயம், அது ஒரு டோபமைன், அது ஒரு ப்ளஷர் தருது, ஒரு 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 மாயமான ஒரு இன்பம் தருது அப்படின்றதே நமக்கு தெரியாமல் நம்ம எல்லாரும் முன்னாடியும் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். தெரியுதா? சரி, புரியலையே. அதனால் என்ன, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? சரி, ஓகே, நீ தள்ளிக்கிட்டே இருக்க, சந்தோஷமாக இருக்க, உன் லைஃப், அவன் லைஃப்பை நீ பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிற. ஓகே ரைட்டு, அவன் என்ன காலையில் சாப்பிட்டான், அவன் என்ன ட்ரெஸ் போட்டான், அவன் எப்படி இருக்கான், அவன் என்ன கால் வச்சுருக்கான், லொட்டு லூசுக்கு மயிறு மங்கானி எல்லாமே நமக்கு தெரியுது. சரி, ஓகே, நம்ம நேற்று என்ன சாப்பிட்டோம் நமக்கு தெரியுமா? நம்ம வீட்டில் இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குதுன்னு ஏதாவது தெரியுமா? நம்ம வீட்டில் யார் எப்படி நல்லா இருக்காங்களா இல்லையா, நமக்கு ஃபோன் பண்ணுறாங்களா, பேசுகிறாங்களா இல்லையா, ஏதாவது தெரியுமா? தெரியாதுல்ல. அப்புறம் எவனோ பண்ணுறதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? நான் வந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை பார்க்குறவங்கள பற்றி சொல்லலை, பர்டிகுலர் டைம் வரைக்கும் பார்த்ததை பற்றியும் நான் சொல்லலை. இந்த மைண்ட்லெஸ்
ஸ்க்ரோலிங் இருக்கு இல்லையா, மணிக்கணக்காக ஸ்க்ரோல் பண்ணுறது. காலையில் பார்க்காம ஸ்க்ரோல் பண்ணுறது, மதியம் பார்க்காம ஸ்க்ரோல் பண்ணுறது, நைட்டு சொல்லவே வேணாம். லைட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுல நம்ம தூங்குறோமா இல்லையான்னு கூட தெரியாது. ஃபோனில் தான் ஸ்க்ரோல் பண்ணுறோம். பட் ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணும்போதே மேலே இருக்க டைமை பார்க்குறக்கு கூட நமக்கு டைம் இல்லை. அந்தளவுக்கு பிஸியாக நோண்டிக்கிட்டே இருக்கிறது இல்லை? கரெக்ட் தானே? எஸ், அந்த அளவுக்கு மைண்ட்லெஸ்ஸான ஒரு ஸ்க்ரோலிங்கை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பண்ணலாம், தப்பில்லை. அப்படியே உட்காந்துக்கலாம், அப்படியே உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்குன்னு தான் ஒரு லைஃப் இல்லையே இல்லை? டைம் போனால் என்ன, நாளைக்கு இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு இருக்குது நாளான்னைக்கு பார்த்துக்கலாம். என்ன பார்ப்ப நீ? என்ன பார்ப்ப? எப்படி இப்படி எதுவுமே இல்லாமல் வாழ முடியுது? எனக்கு புரியல. விசில் வருது. டோபமைன், அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ட்ரக்ஸ் அடிக்கிறவனை பார்த்து கெட்டவன் சொல்கிறீங்களோ, இவன் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ரவுடிசம், சம்திங் எல்லாத்தையும் பார்த்து கெட்டவன் சொல்கிறீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல மைண்ட்லெஸ்ஸாக, எதுவுமே தெரியாமல் நீங்களும் பெரிய பேட் ஹேபிட்டில் தான் இருக்கீங்க. ஓகே, உங்களோட டோபமைன் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஷர் தருதோ இல்லையோ, நீங்கள் இப்போது மற்ற எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்தில் அடிக்ஷன் இருக்க மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரோலிங்கில் அடிக்ஷன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து அவன் பேட் ஹேபிட் இவன் பேட் ஹேபிட்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேறு ஒருத்தன் கெட்டவனா இல்லையான்னு நீ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்குன்றது தயவு செஞ்சு நீ பார்த்துக்க. புரியுதா? புரியும். இப்போ நான் இந்த தேர்டாக சொல்ல போகிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். என்னென்னா, எஸ், we compare our life with socialized people. யாருன்னே தெரியாது. யார் அவங்களாம் நமக்கு தெரியுமா யாருன்னு? அங்கே இருக்கவங்க எல்லாம் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அவங்கள பார்த்தெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக நினைக்க மாட்டோம். யாருன்னே தெரியாது அவங்களெல்லாம் பார்த்து லைக் ஐயோ அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, அவங்க கலர் இப்படி இருக்குது, அவங்க ஹேர் இப்படி இருக்குது. எதுக்கு? அவங்க லைஃப்பில் இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, அவங்கக்கிட்ட இவ்வளோ கார் இருக்குது, ஐயோ இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. எதுக்கு? சம்பாரிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவன் யூஸ் பண்ணுறான், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நமக்கு வேலை என்ன? கரெக்டாக பண்ணலாம், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணலாம். அது எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் தெரியுமா? நம்ம ஒரு ஹியூமனுக்கு நம்மளே ரொம்ப கீழே தள்ளி அசிங்கமாக நினச்சி, எவ்வளோ ஹியூமன் பாடி எவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பாடி எவ்வளோ ஒரு ஒரு பொக்கிஷம் தெரியுமா உங்களுக்கு? அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல. ஒரு ஹியூமன் பாடி ஒரு இந்த விசில் நிற்காது. அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவனை வைத்தே கிடப்ப. ஒரு ஹியூமன் பாடி, அதாவது தலையிலேருந்து உங்கள் கால் வரைக்கும் எடுத்துக்கோங்க, அது எவ்வளோ ஒரு பொக்கிஷன் தெரியுமா? அதை போட்டு அதை பண்ணுறது இதை பண்ணுறது, அதை கொடுக்குறது இதை கொடுக்குறது, அந்த இதவே வேலை செய்யவே விடுறதே இல்லை. அப்படியே நீ தட்டி கொடுத்து அதை தூங்க வச்சுட்டே தான் இருக்கீங்களே தவிர அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறோம்? சரி, ஓகே, யூஸ் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் அந்த பிரெயினை, அந்த ஹோல் பாடியை ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாம்ல, அட்லீஸ்ட் அந்த மனசை ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாம்ல. ஏன் மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணுறீங்க? உங்களே இந்த இன்ஸ்டாகிராம்னால நீங்கள் எவ்வளோ உங்களை கம்பேர் பண்ணுறீங்கன்னு தெரியுமா? சரி, ஓகே, அந்த இன்ஸ்டாகிராமில் நீங்களாக இருக்க முடியுதா? நீங்கள் இப்போ ஏதோ போஸ்ட் போடணும்னு நினைக்கிறீங்க, உங்களால் போட முடியுமா? ஒரு ஃபில்டர் இல்லாமல் உங்களால் போட முடியுமா? இல்லை. ஏதாவது கேவலமாக சொல்லுவாங்களோ, ஏதாவது பேசிடுவாங்களோ, ஏதோ கமெண்ட் பண்ணிடுவாங்களோ, ஏதோ சொல்லிடுவாங்களோ, என்னென்னமோ நினைப்போம் இல்லையா? ஒரு ஒரு உண்மையாகவே பேசப்பட்ட மாதிரி தான். ஒரு போஸ்ட்டுக்கு ஸ்டோரி, ஒரு போஸ்ட் போடுறீங்க, அதில் சாங் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ யோசிப்பீங்க. பட் லைஃபோட இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் இப்படி எடுத்துடுவீங்க இல்லை? அந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளை தயவு செஞ்சு அங்கே இருக்க ஒரு மாயைக்குள்ளே உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அதில் இருக்க எதுவுமே நிஜம் கிடையாது. நீங்கள் உங்களோட இதை வளர்த்துக்கிறதுக்காக ஏதாவது பார்த்துக்கிறீங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறீங்க, யூஸ்ஃபுல்லாக பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஃபுல்லாக கேளுங்க. இல்லை நான் மற்றவங்க ஆடுறதும் பாடுறதும் ஓடுறதும் தேடுறதும் தான் பார்ப்பேன் அப்படின்னா ஏன் தேடலாம், தாராளமாக அதெல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் அது எவ்வளோ நேரத்துக்கு? கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக அந்த டைம் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் அதை நாம் என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் என் லைஃப் அப்படின்னா அது என்ஜாய்மெண்ட் கிடையாது. நீ உன்னையே ஏமாற்றிக்கிறதுக்கான ஒரு வழி தேடிட்டு இருக்க, அவ்வளோதான். நம்ம எப்படி இருக்கோம்? நமக்கே இங்கே ஊருப்பட்ட பிரச்சனை தலை மேலே ஓடிட்டுருக்கு. அவன் நமக்கு வந்து சோறு போடுவானா? அவன் நமக்கு சோறு போடுவான்? கிடையாது.
நீ அதையெல்லாம் பார்த்து முடிச்சு ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நீ வேலைக்கு போய் உட்காந்தா தான் உனக்கு சோறு. கரெக்டா? ஆமாம் தானே? என்ன கன்றாவின்னு தெரியல. கரெக்ட் தானே? இல்லைனா நீ வேலையிலேயே உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பல்ல, அப்போவும் உனக்கு ஜாலி தான். ஏன்னா எனக்கு வந்து என்ன ஜாலியாக இருக்கணும். இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ஜாலியாக இருக்கிறதுக்கு வந்திருக்கோம். சரி, மற்றவங்க ஆடுறத பாடுறதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். கரெக்ட் தானே? பாருங்க, நல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, உருப்பிடாமல் போங்க. எனக்கு என்ன? பசங்களுக்கு இதாமா பிடிக்குது. சொன்னா தயவு செஞ்சு கேளு, தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாத. எவன் எப்படியோ போயிட்டு போகிறான், உன்னை பற்றி மட்டும் தயவு செஞ்சு நினச்சிக்கோ. தேவையில்லாமல் உன்னை கம்பேரிசன் பண்ணாத தயவு செஞ்சு வெறி ஆகலை சொல்கிறேன். இப்போ 4th பாயிண்ட் வருவோம். ஹவு டஸ் இன்ஸ்டாகிராம் நோ அவர் ஃபீலிங்ஸ்? எப்படி இன்ஸ்டாகிராமுக்கு நமக்கு ஃபீலிங்ஸை பற்றி தெரியுது? நம்மளோட ஃபீலிங்ஸ். இப்போ நீ வந்து எப்படி இருக்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்க, ஓகேவா? லவ் மூடில் இருக்கேன்னு வச்சுக்கேன். சரி, சும்மா லவ் மூட் எடுத்துக்கலாம், கருமத்தை பற்றி பேச வேணாம்னு நினச்சேன். சரி, ஓகே. இப்போ நீ வந்து லவ் மூடில் இருக்கேன்னு வச்சுக்கோ. நீ இப்போ இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போன உனக்கே தெரியாது, ஃபுல்லாக லவ் ஸ்டேட்டஸாக வரும், லவ் ரீல்ஸாக வரும். இவன் அது பண்ணுறான் இது பண்ணுறான் லூஸுக்கு அந்த மாதிரியே கொடுத்துட்ருப்பான். சரி, ஓகே, உனக்கும் ஆளுக்கும் சண்டை வந்துடுச்சு. ரைட், இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போவோம். ஏன்னா ஆல்ரெடி மன உளைச்சலாக இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணணும், அதை மறக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும், எப்படியோ டைம் பாஸ் ஆகும். சரி, இன்ஸ்டாகிராமில் போவோமா? போய்ட்டு என்ன பண்ணலாம்? ஸ்க்ரோல் பண்ணால் அங்கே போட்டிருப்பான் அழகா, நீ என்னென்னமோ போட்டு வச்சுருப்பான், நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு ஒரு ரீல் வரும். சரி, ஓகே. அந்த ரீலை பார்த்ததுமே என்ன நினைப்போம்? சரி, ஓகே, அவள் இல்லாமல் நான் கிடையாது, நான் அவளுக்காக வெயிட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் அந்த தாட்டில் நீ இருப்ப. நெக்ஸ்ட்டு, அவள் இல்லைன்னா என்ன 100 பேர் இருக்காங்க அப்படின்னு அடுத்த ரீல் வரும். அந்த ரீலுக்கு தகுந்த மாதிரி உன்னோட மூடு மாறும். அடுத்து ஸ்க்ரோல் பண்ணுற ரீல் என்ன வரும்? எப்படி வச்சுக்கலாம்? அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவள் என்னை ஏமாற்றிட்டே போயிட்டா, அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒருத்தன் போட்டு வச்சுருக்கான், பேசி போட்டு வச்சுருக்கான். ஓகே, ரைட்டு, அவள் நமக்கு தேவையே இல்லை, வேண்டாம், அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீ வந்து மனசை மாற்றிப்ப. ஸோ இப்போ 3 ரீல் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்குள்ளேயே உனக்கு 3 விதமான எமோஷன்ஸ் வந்து உன் மண்டைக்குள்ளே வந்து போயிடுச்சு. அது எதுவுமே உன்னோடது கிடையாது, எவனோ ஒருத்தன் போட்ட கண்டென்ட்டை வச்சு நீ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. உனக்கு என்ன தோணுது? ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியோ, உன் ஃபேமிலியை பற்றியோ, இல்லை உன்னோட கரண்ட் மைண்ட் ஸ்டேட் உனக்கு என்ன தோணுது? எதுவுமே கிடையாது. உனக்கே தெரியாது உன்னை பற்றி, அதுதான் நிஜம். உனக்கு தெரியுமா உன்னை பற்றி? அப்படி நினச்சிட்டு இருக்கியா நீ? தெரியாது, உனக்கே உன்னை பற்றி தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வர வீடியோஸை வச்சு உன்னோட பிரெயின் மொத்தமும் அதை தான் யோசிக்கும். இப்போ அந்த சிச்சுவேஷனில் வேறு சிச்சுவேஷன் வச்சுக்கலாம். இப்போ வந்து நீ அடுத்த ஒருத்தன் சொல்கிறான், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் கழித்து ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து லவ் இருக்காது, யாருமே 24 hours பிஸியாகவே இருக்க மாட்டாங்க, அப்போ உங்களை இக்னோர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஐயோ ஊர்பட்ட கன்றாவியான ரீல்ஸ்க்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போய் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அதை அப்ளை பண்ணுறது. நீ வந்து எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேற, நீ வந்து எனக்கு இது பண்ண மாட்டேற, அது பண்ண மாட்டேற, லூஸுக்கு வெங்காயம். இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் அப்ளை ஆகாது. நான் பேசிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ நான் இந்த 4th பாயிண்ட்டாக இதை ஏன் வச்சேன் அப்படின்னா, உங்கள் எமோஷன்ஸை கூட அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க. பட் அந்த கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கீங்க. அது என்ன கொடுக்குதோ அந்த மூட் தான் உங்ககிட்ட இருக்குது. இப்போ சோகமான ரீல் சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா நீ சோகமாக இருக்க, அது சந்தோஷமாக ரீல் சஜஸ்ட் பண்ணுதுன்னா நீ சந்தோஷமாக இருக்க. இப்படி தானே இருக்க நீ. சரி, அது வந்து அழுகிற ரீல்ஸையாக ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கு உனக்கு, ஓகேவா? நீ அதை பார்த்து என்ன சந்தோஷமாக இருப்பியா? கிடையாது, நீயும் சோகமாக தான் இருப்ப. ஸோ உன்னோட எமோஷ்னல் ஸ்டேட்டே நீ ஒரு ஆப்புக்குள்ளே தான் வச்சுருக்க. கரெக்டா? இது எப்படி நியாயம்? எனக்கு புரியல, இது எப்படி நியாயமாகும்? ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டை ஏதாவது ஒரு மற்ற பர்சன்கிட்டே கொடுக்கக்கூடாது. நம்ம எமோஷ்னல் ஸ்டேட்டை வந்து ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணியே வைக்கக்கூடாது. அப்படிங்கும்போது நீ எப்படி ஒரு ஆப்பை டிபெண்ட் பண்ணி உன்னோட எமோஷ்னல் ஸ்டேட்டை வச்சுருக்க? எப்படி அது முடியுது? ஐயோ நீ பத்திட்டு உட்கார்ற கிறுக்கு ஆகிட்டீங்களா எல்லாரும்? எனக்கு புரியவே இல்லை. கண்ட்ரோலில் வச்சுக்க தெரியாதா? எதாக இருந்தாலுமே ஒரு பர்சனை யாரும் கண்ட்ரோலாக வச்சுக்க வேணாம். லைட் டிம் ஆகுது, அட்லீஸ்ட் நீ எப்படி இருக்கேன்றத நீ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ல. அது கூடவா முடியல? நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃபையே அது மாற்றிடுச்சுல்ல. இஸ் இன்ஸ்டாகிராம் ரியலி சேஞ்சிங் த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப்? சேஞ்ச் பண்ணிடுச்சு. நீ அதை இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தியோ அதை விட மட்டி இதுவாக தான் இப்போ இருப்ப. சீரியஸாக சொல்கிறேன்.
ஒரு சரி ஓகே இப்போ எடுத்துக்கலாம். அந்த 5th பாயிண்ட் வேணால் விட்டு நான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அவர் பிரெயின் இஸ் டெட். ஓகேப்பா, நம்ம பிரெயின் செத்து போச்சு. சரி, எப்படி செத்து போச்சுங்கிற? ஏன் இன்ஸ்டாகிராம் எதுனாலும் செத்து போச்சுன்ற? ஆமாம், செத்துருச்சு. சரி ஓகே, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இன்ஸ்டாகிராம் கிடையாது, சரியா? அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருப்ப? ஸ்கூல் முடிச்சு வந்தோமா, படித்தோமா, விளையாடினோமா, அது பண்ணோமா, இது பண்ணோமா, ஜாலியாக இருக்கலாம். அப்பயும் ஜாலி பண்ணிகிட்டு இருந்தியே. அப்பவும் ஜாலியாக தானே இருந்தோம், நம்ம எல்லோரும் ஜாலியாக தான் இருந்தோம் நிஜமா. இப்போ என்ன ஜாலி? இப்போ மற்றவங்கள ரசிக்கிறது, மற்றவங்கள பற்றி பேசுகிறது, மற்றவங்கள பார்க்குறது, மற்றவங்க லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது, மற்றவங்கள திட்டுறது, இதுலெல்லாமா ஜாலி இருக்குது? எனக்கு புரியல. இதுலெல்லாம் எப்படிடா ஜாலி? மற்றவங்கள திட்டுறதுல என்னடா ஜாலி உங்களுக்கு? டாடி ஓகே, இட்ஸ் காமனாக சொல்கிறேன். மற்றவங்கள திட்டுறது எப்படி ஜாலி கிடைக்கும்? ஒரு ஹேட்ரிசம் பரப்புறது, பிரெயின் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி ஆகிடுச்சு. மற்றவங்கள திட்டினா ஜாலி. ஐயாச்சி கர்மம், இது ஒரு மேட்ரே இல்லை. இவெல்லாம் ஒரு ஆளா? இவெல்லாம் ஒரு ஆளா? இவன் எப்படி போனால் நமக்கு என்ன? ஐயோ கர்மம், இவன் கண்டென்ட்டை பார்த்தாலே கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. பார்க்காத, விட்டுரு. ஏன் அவங்கள ஹர்ட் பண்ணுற? இந்த பிரெயினே செத்து போச்சுன்ற. அதுக்கு நல்ல விஷயத்தை எதுவுமே நீ ஃபீட் பண்ணல. சரி ஓகே, இப்போ நீ ஒரு புக் எடு. ஸ்கூல் படிக்கும்போது நீ எப்படி படிச்சுட்டு இருந்த? பார்த்தம்மா, சரி ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது, 2 மார்க் கொஷின் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நீ படித்து முடிச்சிடுவேன். இப்போ நீ ஒரு விஷயத்தை எவ்வளோதான் படித்தாலும் உன் பிரெயின் ஏற்றுக்குதா? ஏற்றுக்கல. ஏன்னா அது ஒரு மலிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு படிக்கவே தெரிய மாட்டேங்குது. இப்போ நீ ஒரு 10 நிமிஷம் புக் எடுத்து உட்காந்துருக்க அப்படின்னா எப்படா அந்த ஃபோன் எடுக்கலாம், எப்படா ஃபோன் எடுத்து நோண்டலாம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த 10 நிமிஷம் நீ படிப்ப. மூளை வேலை செய்யுதா? இல்லை. நீ எடுத்தோடனே ஒரு ஃபர்ஸ்ட் லைன் உனக்கு ஞாபகம் இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் எது படிக்க முடியுமா? இப்போது இன்ஸ்டாகிராமில் ரீலே சஜஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கேன். படிப்பை பற்றி ஏதாவது ரீல் சஜஸ்ட் ஆச்சுன்னா நீ ஃபுல்லாக பார்ப்பியா? முத்தல் போர் அடிக்குது. இதுவே ஒரு அழகாக ஒரு பொண்ணும் பையனும் அழகாக ஃபில்டெல்லாம் போட்டு செம்மையாக டான்ஸ் ஆடி போட்டிருக்காங்க, ஃபுல்லாக பார்ப்பேன், லைக் போடுவேன், கரெக்டாக? இல்லை ஒரு காமெடி வருது, சரி காமெடியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம், அதில் என்ன இருக்குது? தப்பு இல்லை. மைண்டில் ஸ்க்ரோலிங்கை தயவு செஞ்சு விட்டுருங்க, வேண்டாம். உருப்படாமல் போயிடுவோம் நம்ம. இப்போவே நீ உருப்பிட்ருக்கியா இல்லையா அப்படின்றத நீயே அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். இப்போ நான் அரௌண்ட் எண்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் பேசின எல்லா பாயிண்ட்ஸுமே ரியாலிட்டியில் இருக்கா இல்லையா? இதெல்லாம் நான் பாயிண்ட் போட்டு எழுதி வச்செல்லாம் பேசலை, எனக்கு தோணுனது நான் சொல்லியிருக்கேன். பட் இது இருக்கா இல்லையா? ரியாலிட்டி தானே இப்போ பேசுனது எல்லாமே. ஏன் சரி ஒரு வாரம் நீ இதை வந்து அழிச்சிட்டு, இன்ஸ்டாகிராம் அழிச்சிட்டு, வாய்ப்பில்லை ராஜா, லைக் வேறு ஏதாவது பண்ணுறியான்னு பாரு, ஏதாவது புதுசாக பண்ணுறியான்னு பாரு. நிச்சயமாக நீ பண்ணுவீங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட அரௌண்டு உங்கள் ஸ்க்ரீன் டைம் எடுத்து பாருங்கள், அது எவ்வளோ நேரம் குடிச்சிருக்கு அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் அதை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஓகேவா? அந்த 6 ஹவர்ஸில் நீ வேறு ஏதாவது வேஸ்ட் பண்ணுவ. பட் அட்லீஸ்ட் 1 ஹவர்னாவது நீ வேறு ஏதாவது பண்ணலான்னு யோசிப்பேன். கண்டிப்பாக யோசிப்பீங்க. அதுவே நமக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் தான் இல்லை? அவனுக்கே அவன் மேலே பயங்கரமான தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் அவன் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராகவோ ஏதோ ஒன்று ஆயிருப்பான். பட் அவனை பார்த்து மறுக்கா நீயும் அப்படியே ஆகிட்டு இருந்தேன்னா டைம் எவ்வளோ ப்ரீஷியஸ் தெரியுமா? சும்மா இந்த பூமர் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போது உண்மையாக சொல்ல போனால் ஒரு மட்டிக்குவாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு பூமராக எடுத்துகிட்டு போயிட்டான். ஜஸ்ட் அந்த கிராமத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பாருங்களேன், ஒரு வாரமோ 2 வாரமோ அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்களேன், உங்களோட டைம் கம்மியாயிடும். மறுபடியும் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருக்க முடியலன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பட் உங்களோட கண்ட்ரோல், நீங்கள் தான் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அது உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ எஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை பற்றி யோசிப்பீங்க. நீங்கள் உங்களை மாற்றணும்னு நினச்சி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே வெல் அப்ரிஷியேட்டட், வெரி குட், நல்லது தானே. நீங்கள் யாராவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் ஷேர் இட் டு தெம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராம்னால வி பிகேம் ஸோ நெகட்டிவ். நம்ம ரொம்ப 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 நெகட்டிவ் ஆகிட்டோம். ஏன் அப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். சரி ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு இருக்கான், உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறான் அப்படின்னா உன்னால் அதை சப்போர்ட் பண்ண முடியுதா? முடியல. நம்ம இங்கே உட்காந்து தத்தியாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கோம், அவன் அங்கே ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறானே அப்படின்னு அவனால அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. நானே நல்லா இல்லை, அவன் மட்டும் ஏன் நல்லாயிருக்கும், அவனும் நாசமாக போட்டோம். நான் ஷேர் பண்ண மாட்டேன், நான் கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் லைக் பண்ண மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அவன் ஒரு படம் போட்டோம், எனக்கு என்ன? அவனுக்கே வந்து எந்த ரிசல்ட்டுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனே ட்ராப் பண்ணிடுவான். அவன் நல்லா இருக்கக்கூடாது இல்லை? ஆமாம் தானே? இந்த நம்ம பயோவில் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னா
அது வைக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப ரொம்ப குட் தாட்ஸ் இருக்கவங்களாம் ஆயிட முடியாது. புரியுதா? அந்த வேர்டுக்கான என்ன அர்த்தமோ அதை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் முடியும். மற்றவன் வளர்றான்னா நீ வளர்த்தி விடு, நீயும் சேர்ந்து வளருவ. கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்படின்னா என்ன, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீ ஒருத்தருக்கு கேடு நினைக்கிற அப்படின்னா நீயும் கெட்டு போயிடுவ. அவ்வளோதான், முடிஞ்சு. நீ என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும் என்ன கும்பிடு போட்டாலுமே உன்னால் மேலே வர முடியாது. தயவு செஞ்சு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக டைமை வந்து கொடுங்க. இப்போ நீ ஜாலியாக இருக்க அப்படின்னா அந்த டைம் ஏதாவது கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இதுக்கு யூஸ் பண்ணுங்களேன். பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக சொல்கிறேன். எஸ், இப்போ நான் இந்த டைட்டிலுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், நான் என்ன சொன்னேன்? எஸ், ஏன்னா இதெல்லாம் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா, இஃப் யூ see this feed, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூ நோ சம்திங், உங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிய வந்திருக்கு இப்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் delete this Instagram. இல்லைனா அந்த ஸ்க்ரோலிங்கை கம்மி பண்ணி பார்ப்போம். நம்ம மேலே நம்மளோட மொத்த இதையும் செலுத்தி பார்ப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ யா, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அட்லீஸ்ட் கிவ் 1 red heart. ஓகே, நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிய வராது. நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, கண்டென்ட் பிடிச்சிருக்கு, நம்ம இன்னும் யூஸ்ஃபுல்லாக நிறையா சொல்லலாம் அப்படின்னு தோணும். ஸோ எஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ நிறையா ஸ்க்ரோல் பண்ணுற பர்சன்ஸுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் எஸ், see you all in next video. Abhishek, bye bye.